ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்களுக்கு கோகு சூப்பர் இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிஆர் ரேங்க் புஷ் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் போகிற ஃபஸ்ட்டு பிஆர் ரேங்க் புஷ்ஷு. ஸோ மறக்காம எல்லாம் பாருங்க. இப்போ நம்ம எங்கே இறங்க போகிறோம்னா மில்லில் தான் இறங்க போகிறோம். மில்லில் இருக்க அந்த மேலேயே கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கும் ஜோன் ஷிங்காவர் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நமக்கும் சேஃபு. ஸ்கை டைவிங்னா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள். நாளை இறங்கியாச்சு. இப்போ மூணு அப்படியே பத்துன்னு இருக்க வேண்டியதுதான். என் டீம்மேட் எல்லாம் செத்து நான் ரிவ்யூ பண்ற வரைக்கும் கம்முன்னு இங்கே பத்துன்னு இருக்கணும். இல்லை ஜோன் ஷிங்கா வரைக்கும் நான் இங்கே தான் பத்துன்னு இருக்க போறேன். நம்ம முதல்ல ஓரியன் ஃபுல் ஆகணும். ஓரியன் ஃபுல் ஆனால் தான் இங்கேருந்து இறங்க முடியும். இருங்க சும்மா ஏறி உட்காந்துக்கிறேன். இங்கேருந்து ஒன்றுமே தெரியலையே. தூரத்துல பீக்கு தெரியுது. அதோ பிரிட்ஜு தெரியுது. வேற எதுவுமே தெரியல. சரி கம்முன்னு பட்டுப்போம். சரி இப்போ நமக்கு ஓரியன் ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். இருங்க குதிக்கிறேன். ஓரியன் ஆன் பண்ணியாச்சு. கரெக்டா லேண்ட் ஐயோ ஐயோ போச்சு. சரி கேக்க சாப்பிட்டு எழுத்து ஏத்திப்போம். கேக்குக்கு வேற என்ன கன்னு தருவாங்கன்னு தெரியலையே. MP5 ட்ரிபிள் சிப்பு டபுள் சிப்பு கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இது நமக்கு யூஸ் ஆகும். ஹெச்பியும் ஓரளவுக்கு ஏறிடுச்சு. அங்க யாரோ போற மாதிரி தெரியுது. ஆமாங்க இங்க யாரோ ஒரு எனிமே இருக்கான். இப்ப அடிக்கலாமா வேணாமா? இருங்க ஃபர்ஸ்ட் முதல்ல லூட் எல்லாம் எடுத்துட்டு வருவோம். அங்க எனிமே இருக்கான். இருங்க இது உள்ள போய் பார்க்கலாம் என்ன லூட் இருக்குன்னு. அந்த இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. இருங்க தூக்கி போட்டு வரேன். இப்ப நமக்கு ஆட் ட்ராப் பண்ணுவோம். அதுல என்ன கண்ணு கிடைக்குதுன்னு பார்ப்போம். M10 ட்ரிபிள் சிப்புக்கு தானுங்கன்னா நல்லா இருக்கும். M10 அடங்கொப்பம் தாமரை பரிங்க தலைமுறை ஏடபிள்யூமே கொடுத்து நம்ம இப்படியே மொக்க பண்றானுங்க எல்லா பிஆர் மேட்ச்லயும். என்னதான் பண்றதோ. சரி அங்க அவன் நம்மள பார்த்துட்டான். அங்கதான் ஒளிஞ்சுன்னு இருக்கான். இருங்க நம்மளும் இங்க ஒளிஞ்சுன்னு இருப்போம். நீ நில்லுடா, நீ நில்லு. எவ்வளவு நேரம் நிக்கிறியோ நில்லு, நானும் நிப்பேன். வரானா இல்லையா அவன்? டேய் நீ அங்கேயே தங்கிட்டியா? ஆட ஏழரைக்கு பிறந்தவனே, இன்னும் எவ்வளவு நேரம் நின்றா? நானும் பாக்குறேன். நீ எவ்வளவு நேரம் நிக்கிற நின்றா? கொய்யால டேய் நானும் நிப்பண்டா இன்னைக்கு. இன்னைக்கு பூரா நிப்பண்டா. ஜோன சிங்கா வர வரைக்கும் நீ நில்றா. நில்றா டேய் நீ நில்றா. அவன் ஒருவேளை சுத்தி இழுத்துட்டு வந்துருவானோ பயமாவே இருக்கே. போலாமா இல்ல போக வேணாமா ஒண்ணுமே தெரியலையே. சுத்திட்டு வந்துருவானோ? ஆஹா, எப்படி வந்து அடிப்பானே தெரியலையே. இப்ப என்னதான் பண்றது ஒண்ணுமே தெரியலையே. போய் ஏறி ஆடுவோமா? ஏறி அடிச்சா நம்மள அடிச்சிருவானோ? சரி பாத்துப்போம். சரி ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள பூந்து போவோம். அந்த பக்கம் அந்த பக்கம் தான் போனோம்னு நினைக்கிறேன். கிங்ஃபிஷர்லாம் நமக்கு தேவையில்லை. அதை போறோம் அதை போறோம். போடு போடு போடு. ஒரு 150. இன்னும் லைட்டா அடிச்சா காலி ஆயிடுவான். இருறா கிட்ட வந்தோடனே அடிக்கலான்னு போயிடுறா. இப்ப பேரு ஓரியனை போறேன். போடு யாரு கிட்ட போடு. அழுத்து 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 அழுத்து. குளோவில் போட்டானே. அழுத்து 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 ஐயோ போச்சு 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 போச்சுடா. நாக் பண்ணிட்டாங்க. டேய் தம்பி அஸ்வின் ரிவ்யூ பண்ணுப்பா. டேய் அஸ்வின் போ 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 டப்புன்னு போ. இன்னொருத்தன் என்ன பண்றான்னு பாருங்க. ஐயா இவன் பக்கத்துல வெண்டிங் மிஷினே இல்லையா? இவன் பக்கத்துல வெண்டிங் மிஷினே இல்ல. அஸ்வின் பக்கத்துல மட்டும் தான் வெண்டிங் மிஷின் இருக்கு. அஸ்வினே போடா. போ 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 அஸ்வின் ரிவ்யூ பண்ணு. ரிவ்யூ பண்ணனா உனக்கு 10 ரூபா டாப் அப் பண்ணி விடுறேன். பண்ணு ரிவ்யூ பண்ணு. அஸ்வினே பண்றா. நாயகன் மீண்டும் வரான், எட்டு திக்கும் பயந்தோமே. காய்ஸ் நான் இப்ப பீக்கல இறங்கி அடிக்கிற அடியில இப்ப பீக்கே பறக்க போது பாருங்க. பீக்கல இப்ப இறங்கி அடிக்கிற அடியில சும்மா எல்லாம் பீக்க விட்டே ஓட போறானுங்க. அம்மா கையில கண்ணையே இருக்கதே மறந்துட்டோமே. கண்ணே இல்லையே இப்ப கையில. என்ன பண்றது? அங்க ஒரு லூட் பாக்ஸ் இருக்கு, அதுல போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா ஓடு தரமான லூட்டு. இருங்க லூட் ஏத்துன்னு இருக்கேன் நான். சூப்பர் மெடிக்கிட்டு சூப்பர் போடுங்க. சூப்பர் மெடிக்கிட்லாம் வச்சிருக்கு. எவன்டா அவன் கீழே போறது? இப்ப பாரு போடு தரமான ஹெட்டு. கில்ல கிளியர் பண்ணிடுறேன்.
போடு போடா டேய் பாட்டு யாருக்கிட்ட எங்க கிட்டேவா சுத்தி முத்தி எவனா இருக்கான்னு பாப்போம். ஒருத்தனையும் கண்ணில் காணும். எவனா அடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தனையும் கண்ணில் காணும். எங்கதான் போனானுன்னு ஒண்ணுமே தெரியல. டேய் எவனா வாங்கடா. இருங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் டேய் என்னடா எவனுமே இல்ல. எவனா வாங்கடா வெளியில. அட 7:30 போறானுங்களா. என்னடா ஒருத்தனையும் காணும். இவனுங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றது. நம்ம கிட்ட ஒருத்தனா அடி வாங்க மாட்டான். எல்லாமே நம்ம எனிமிக்கிட்டே அடி வாங்கி எனிமி கீழே எடுத்துக்கிட்டு இருப்போம். எவன் இறங்கிட்டான். அடங்குச்சால எப்படி நம்ம செத்தோம். அட பாட்டு என்ன இவ்வளோ நாள் அழுத்தின்னு இருக்கான். ஆஃப்லைன் பிளேயரோ. அட ஆமா ஆஃப்லைன் பிளேயரு. அட பாட்டு ஆஃப்லைன் பிளேயர் கிட்டனா நாக்க வேண்டியது தலை விட்டு எப்போ வந்து இறங்குறான்னு தெரியல. கொஞ்சம் நல்லா விட்டு பாத்துருங்க. அஸ்வினே ரிவ்யூ பண்ற அஸ்வின் சரி இன்னொருத்தன் என்ன பண்றான்னு பார்ப்போம். ரிவ்யூ பண்ணுவான்னு டவுட்டாக தான் இருக்குது. எங்க இருக்காங்க அஸ்வினே போடா போடா போய் ரிவ்யூ பண்ற அஸ்வினே போ. இவன் பக்கத்துல வெண்டிங் மிஷினே இல்ல. இவன் பக்கத்துல ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. டேய் டேய் பேர் என்ன பேரு ரிப்புத்தியா. என்னடா பேர் இது. ஏன்டா சீப்பா இல்ல உனக்கு. என்ன ரிப்புத்தி ரிப்புத்தி பாருங்க ரிவ்யூ பண்ண சொன்னா உட்காந்து லூட்ட பொறிக்கணுது. டேய் எருமை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். இப்பதான் லூட்ட பொறிக்கிறேங்கிற. ஆடா டேய் போய் ரிவ்யூ பண்ணுடா. என்னடா பண்ற. டேய் வெண்டிங் மிஷின் பின்னாடி பக்கம் இருக்குதுடா. டேய் வெண்டிங் மிஷின் பின்னாடி போகுதுன்னு சொல்றேன். போ பின்னாடி போ பின்னாடி போ. ஷோ இந்த டீம்மேட்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது. போடா ரிவ்யூ பண்றா. என்னடா அப்படின்னு நிக்கிற. டேய் பண்ணி விட்றா ரிவ்யூ பண்றா. டேய் நான் என்ன ரிவ்யூ பண்ணாம போடா. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டடா. ரிவ்யூ பண்ணுவேன்னு பார்த்தா நம்பிக்கை துரோகம். இது நம்பிக்கை துரோகம். யார் அது ரிவ்யூ பண்ணது. அஸ்வினே சூப்பர்ரா. நீ மட்டும்தானே நம்ம டீம்லயே நல்லா ரிவ்யூ பண்றா. மறுபடியும் பீக்கில் இறங்கி அந்த பையனுக்கு ரிவேஞ்ச கொடுக்குறேன். மாவானே இங்க தானே இருக்க. நீ வர்ற அவனுக்கு ரிவேஞ்ச. மாவான வந்துட்டேன்டா. டேய் எங்கடா இருக்க. டேய் உன்னை இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு மண்டையில சுடுகிறேன். டேய் அவனை வர அந்த பக்கம் தானே உட்காந்துட்டு இருப்ப. வர நம்ம லூட் எல்லாம் அப்படியே இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். அப்பா அப்பதான் நிம்மதியா இருக்கு. லூட்டெல்லாம் அப்படியே இருக்கு. டேய் எங்க போயிருப்பான் அந்த பையன் உள்ள. எங்கேயோ போயிட்டு இருக்கான் போல. நமக்கு பயந்து போனதே போயிடு. திரும்ப வந்தேன் உன மண்டையிலே வச்சிருக்கோம். ஏன் ஒருத்தனும் கண்ணிலேயே மாட்ட மாட்டான். எங்கதான் இருக்கிறானுங்க எல்லாம். அங்க ஏதோ க்ளோவால் இருக்கு. எவனா எனிமி பின்னாடி இருப்பானா. எவனா இருக்க மாதிரி தெரியலையே பின்னாடி. அந்த க்ளோவால் வேற கிராக் விட்டுருக்கு. ஒரு இடம் பின்னாடி எவனும் இல்லையோ. எதுவோ பார்ப்போம். ஆமா பின்னாடி அவன் இல்லை. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் கன்ஃபார்ம் எவனா இருக்கணும். ஏய் எவனா இருங்கடா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க. வாங்கடா டேய். எவனா வந்து அடி வாங்குறேன் என்கிட்ட. வாங்கடா டேய். மாமா எவனா இருக்கானா. ஒருத்தன் வந்துட்டான். தலையிலே வைக்கிறேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. மாவனை இப்போ பார் தலையிலே வைக்கிறேன். நான் கரெக்டா இல்லை கிளியர் பண்ணிடுவேன். போதரா கோலில் போதரா சொன்னோம். ஐயோ போயிட்டானே. டீம்மேட் வந்து ரிவ்யூ பண்ணி விட்ருவானா. இந்த நேரம் பார்த்து கிரெனேடு கூட இல்லையே. அப்பா கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதான் உசுறு நீடுறா மண்டையிலே வைக்கிறேன். ஐயோ மிஸ் பண்ணுறேன். ஏங்க நம்ம அடிச்சவன் கிட்ட எவனோ ஒருத்தன் லூட்டை பிடிக்கணுங்கிறான். இருங்க அவன் தலையிலே வைப்போம் காத்திருந்து. டேய் சொன்னா விழுவா. இப்போ பாரு மண்டையிலே வைக்கிறேன். காலி ஆயிட்டியா. இன்னும் கிளியர் பண்ண போகணும்டா. அவன் கிளியர் பண்ணியாச்சு. எவனோ ஒருத்தன் மேலே இறங்குறான்னு காமிக்குது. இருறா எல்லா வேலை ஓரே இருந்ததுனால தப்பிச்சேன். இப்போ பாரு தலையிலே வைக்கிறான். நான் ஆயிட்டியா. ஐயோ மும்பலை யாராச்சுது. ஆட பைத்தியக்கார பசங்களா. ஏண்டா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா. என்னதான் அடிப்பீங்களா. கீழே இருந்து 4 என்ன அடிக்கிறான்.
இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது. நம்ம சாத்துக்குனே நம்ம கில்லு கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல கில்லு கன்ஃபார்ம் வச்சா அப்பா இப்பதான் உசுறு போய் உசுறு வருது. நம்ம டீம்மேட் எப்படி பார்த்தாலும் செத்துருவான். நம்ம என்னதான் மேட்ச் ஜெயிக்க முடியும், அது வேற விஷயம். ஓகே கைஸ், எப்படி பார்த்தா அவன் சாதான் போறான். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். செத்துட்டியா? அவன் தான் செத்துட்டான்.